தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து மதுரை மாவட்டம் அவுனியாவரத்து கார்த்தி. நான் பார்த்தீங்கன்னா இந்தோ திபெத் பார்டர் போலீஸ். நான் அங்கே லடாக்ல பார்டரில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லடாக்ல தான் இருக்கேன். இப்போ நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, ஜல்லிக்கட்டு. நீங்கள் சமீப காலமாக பார்த்துருப்பீங்க. முந்திலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு பின்னாடி மாடு கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். முன்னாடி நானும் ஒரு மாடு பிடிக்கிறேன் தான். முன்னாடி அந்த கிட்ட நம்மளை எப்பயாச்சும் ஒருத்திப்பா நம்ம சொந்தக்காரன் நிற்க வச்சிட மாட்டாங்களா, நம்மளும் மாடு பிடிக்க மாட்டோமா, அப்படிலாம் மாடு பிடிச்சிருக்கோம். ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் என் தாய் தமிழ் உறவுகள் என்னோட பசங்க இறந்து போகிற விஷயத்தெல்லாம் நான் நியூஸில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு மனசு. ஐயோ, ஒரு பையன் இறந்துட்டானே, அவன் இறுதி சடங்கு கூட நம்மளால போக முடியலையே, அவனோட ஃபேமிலி இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உள்ள பசங்க கொஞ்சம் கவனமா மாடு பிடிங்க. ஏன் சொல்றேன்னா, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி எல்லாமே இருக்கு. லடாக்ல மூச்சு கூட விட முடியல இருந்து நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மாடு பிடிங்க, ஆனா கொஞ்சம் கவனமா பிடிங்க. அந்த இப்ப கூட பாத்தீங்கன்னா அவுனியாவரத்துல சின்ன பையன், என் தம்பி தான், அவனும் என் தம்பி தான், கூட பிறந்த மட்டும் தான் தம்பியா, மாடு குத்தி இறந்து போயிட்டான். ஏன் போன வாரம் கீழக்கரையில ஒரு பையன் மாடு குத்தி இறந்து போயிட்டான் அப்படி நியூஸ் கேட்கிறப்ப மனசு அப்படி ரொம்ப வேதனையா இருக்கு. கொஞ்சம் மாடு பிடிங்க, கவனமா பிடிங்க. அந்த நியூஸ் பார்த்தேன், ஒரு நியூஸ், நம்ம கோரிப்பாளையம் முடக்காத்த அண்ணே மணி எவ்வளவு போராடுறாப்புல ஜல்லிக்கட்டுக்காண்டி. அவர் நியூஸ் எல்லாம் பாக்குறப்ப உண்மையில ரொம்ப பெருமையா இருக்கு. மாடு பிடிக்கிற பசங்களுக்கு இன்சூரன்ஸ் போட சொல்றாரு. இன்சூரன்ஸ் கண்டிப்பா வாங்குங்க. இன்சூரன்ஸ் எதனால அவர் போறாரு, அவருக்காண்டியா போராடுறாரு. நான் மக்கள், நானோட தம்பி, அண்ணன் தம்பி அம்புட்டோர் மாடு பிடிக்கிறீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா, அதே மாதிரி இப்பெல்லாம் கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டு எவ்வளவு அழகா நடத்திக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் மாடு பிடிங்க, கவனமா பிடிங்க. அவர் அண்ணனுக்கும் பாருங்க, இன்சூரன்ஸ் எல்லாம் வாங்க, நல்லபடியா மாடு பிடிங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், அவுனியாரத்துக்கு பெருமை சேர்த்த நம்ம ரேக்லாஸ் அண்ணே AKR மிக சிறப்பா அந்த அண்ணே, நான் லடாக் வரைக்கும் அவங்க பேசுறாங்க. அந்த வண்டி அவுனியாரம்னு சொன்னாலே இப்ப அவுனியாரம் நீங்க அப்படின்னு சொல்லி வந்து என்ன பேசுறாங்க. அதே மாதிரி அண்ணே கோட்டை கணேசண்ணே, எவ்வளவு வயசாகி எவ்வளவு அழகா மாடு ஓட்டுறீங்கண்ணே, அவங்க திறமைக்கு உண்மையிலேண்ணே இந்த பேர் வந்து லடாக் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்கண்ணே. அப்புறம் முக்கியமா என்ன சொல்ல வந்தேன்னா, மாடு பிடிங்க, கொஞ்சம் கவனமா பிடிங்க. இறந்தவங்களுக்கு நம்ம போக முடியலையே, அண்ணே தம்பி இறந்துட்டாரு, அவரோட இறுதி சடங்கு கூட போக முடியாது. இங்க இருந்து நான் பேசுறப்ப எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு. அதே மாதிரி இறந்தவங்களுக்கு நான் சொல்றேன், ஆழ்ந்த இரக்கம், ஜெயின். கவனமா இருங்க, ஜல்லிக்கட்டுல இன்னும் கவனமா இருங்க, நல்லபடியா நடத்துவாங்க. நானும் ஒரு மாடு வளர்க்குறேன், நானும் மாடு வளர்க்குறவன் தான். என் வீட்லயே மாடு இருக்கு. அவுனியாவரத்துல ஏகப்பட்டவருக்கு தெரியும். மேக்சிமம் அவுனியாவரம் லோடுமேன் வேலை பார்க்குற குமரவல் மைய கார்த்திக்னாலே மேக்சிமம் எல்லாத்துக்கும் தெரியும். எங்க வீட்லயே 2 மாடு வளர்க்குறேன். வீட்டுல வந்து பாருங்க. நம்ம வந்து போட்டிக்காண்டி பொறாமைக்காண்டா இல்ல, பேரு தமிழோட பாரம்பரிய கல்ச்சரம் ஜல்லிக்கட்டு. அதுதான் நம்ம வந்து திறமைக்காண்டி தான் நம்ம ஜல்லிக்கட்டு நடத்துறோம். சும்மா இதே மாட்டை பிடிக்கணும், அது மாட்டை பிடிக்கணும் அப்படிலாம் இல்ல. கொஞ்சம் கவனமா பிடிங்க, நல்லா இருங்க. வீரர்களுக்கு எல்லாத்துக்கும், இறந்து போனவங்க அதே மாதிரிக்கும் என்னோட ஆழ்ந்த இரக்கத்தை தெரிவிக்கிறேன். கவனமா இருங்க. ஜெயின்.